வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட் ரிசல்ட்ஸ் போனஸ் அப்டேட் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக் மஹிந்திரா இவங்க Q2 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இவங்க 15 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் October 23. இவங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 4.4% டவுன் ஆயிருக்கு. 1194 crores இருக்கு இந்த குவார்ட்டர்ல. ரெவென்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,995 crores இருக்கு. தைரோகேர் டெக்னாலஜிஸ் இவங்க 7 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் October 24. இவங்க போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2:1 ரேஷியோல. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் போனஸா கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் இன்னும் கொடுக்கல. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 80% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 48 crores இருக்கு இந்த குவார்ட்டர்ல. ரெவென்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டர்ல 216.5 crores இருக்கு. ICICI Lombard இவங்க 6 rupees 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இஸ் October 23. டோட்டல் இன்கம் இவங்களுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,583 crores இருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 820 crores இருக்கு. ரமா பாஸ்பேட்ஸ் இவங்க 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் October 21. LG எலக்ட்ரானிக்ஸ் 50% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஷேர் இந்த நாளோட முடிவுல 1690 rupeesக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கும் LG எலக்ட்ரானிக்ஸ் அலாட் ஆயிருந்தது. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 40% பிரைஸ் டவுன். இது காரணம் என்னன்னா டிமர்ஜர் நடந்திருக்கு. ஸோ ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இருந்தது மார்னிங் 9 AM to 10 PM. ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆனப்ப டாடா மோட்டார்ஸ் 400 rupeesக்கு பிரைஸ் செட்டில் ஆயிருந்தது. இன்னைக்கு நாளோட முடிவில் 395.4க்கு பிரைஸ் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது தனியாக நவம்பர் மந்த்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.